வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகர்ணி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் 100 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் பெரிய சீரகம், 3 பல் பூண்டு, இஞ்சி சிறிதளவு, 5 வத்தல், 1 மிளகாய் நறுக்கியது, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூட பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, காயத்தூள் சிறிதளவு, ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் சேஃபாக நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு அதை இன்னொரு கையை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணியாச்சுன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஆயிலில் போட்டுடலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.